ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ஹெல்த் சேனல். நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தந்த சின்ன சின்ன தவிர நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கு புரியும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃபுட்டு வந்து மெயின் திங். என்னென்ன ஃபுட்டு நம்ம எடுக்கணும், என்ன ஃபுட்டு நம்ம எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஆஃப் பாயிலாம் சாப்பிடுவீங்களே, தயவு செஞ்சு அந்த எக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு பாயில் பண்ணி நீங்கள் சாப்பிடணும். ராவாக வந்து நீங்கள் முட்டையை வந்து சாப்பிடவே கூடாது. அந்த ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க. நார்மலாக வந்து கொஞ்சம் அவியாதபடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஃபிஷ்ஷும் சரி, நிறைய மெர்க்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கோதுமை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பிஸ்கெட்ஸு, இந்த சப்பாத்தி, பூரி, பொரோட்டா, மைதா கண்டென்ட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப எடுக்காமல் அப்பப்போ வேணால் எடுத்துக்கோங்க. டெய்லி சப்பாத்தி, டெய்லி பூரி இப்படியே நீங்கள் சாப்பிட வேணாம். ஏன்னா வந்து நிறைய டைம் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நிறைய இதில் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வரும். ஸோ மைதா வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்னா கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து தயவு செய்து நீங்கள் பண்ணவே கூடாது. இது எல்லாமே வந்து உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த 10 மந்த்துக்கு நீங்கள் அதை செய்யவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் குட் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூங்க மாட்டாங்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணி பாட்டு கேட்டு இப்படியே அவங்க வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ தூக்கம் வரல அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சும்மாவாச்சும் நீங்கள் படுத்து நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணலாம். வாக் பண்ண அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நைட் வரைக்கும் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் 10 o'clock, 11 o'clock, 12 o'clock வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மியூசிக்ஸை நீங்கள் பண்ணவே கூடாது. நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சேட் பண்ணுறது, நிறையா கண்ட விஷயத்தில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி ப்ரெக்னன்சி நிறைய பேர் வந்து அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. ஒருவேளை குழந்தை இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ சொல்லி இந்த ஸ்கேன் இப்படி என்ன எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்களே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஆகிடுமோ, அந்த மாதிரி ஆகிடுமோ சொல்லி சில விஷயங்கள் பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டதையும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? தேர்ட் திங் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியாக ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்ஷான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. நார்மலாக அந்த பத்மாசனம் பண்ணலாம், இன்ஹேல் எக்ஸேல் எக்ஸசைஸ் பண்ணலாம். உட்காந்துட்டே ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த வெயிட் தூக்குறது நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ப்ரெக்னன்சி உமன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போவாங்க, ரொம்ப வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே அதுமாதிரி பண்ணலாம், நம்மளும் அதுமாதிரி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுமாதிரி பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் பாடி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்ல நார்மல் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மெடிசன், டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மெடிசனை தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க. ஒரு 3 months கொடுப்பாங்க, உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி உங்களுக்கு அயர்ன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் மட்டும் எடுப்பாங்க. ஒரு சில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெயிட் போடல, ஒரு வேளை பேபி வெயிட் ஆகலே சொல்லி கண்ட மாத்திரலாம் நீங்களாம் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலுமே சரி, உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 months நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த டைம் தான் உங்கள் பேபி வந்து ஃபார்ம் ஆகும், இம்ப்ளான்ட் ஆகி ஃபார்ம் ஆகி 5 months முடிஞ்சதுக்கு அப்போ தான் அது வந்து ஒரு பேபியாக வந்து எல்லா பார்ட்ஸும் உருவாகும். நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் யூட்ரஸ் வந்து டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி இட்ஸ் லீட் டு மிஸ்கேரேஜ். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத நம்பருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பயனுள்ள வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.